உங்க மொத்த கூட்டத்தையும் நான் மாடிக்கு ஏத்திடுவேன். நீங்க இதுலயே தான் புழங்கணும். அந்த படிக்கட்டையும் இழுத்து மூடிடுவேன். நீங்க படி ஏறி வருவீங்களோ இல்ல கயித்தை பிடிச்சி ஏறி வருவீங்களோ எனக்கு கவலை இல்லை. அப்புறம் வம்பு வேற மாதிரி போயிடும், பாத்துக்கங்க. யோசிச்சு முடிவெடுங்க. ஆனா எப்படி சொன்னாலும் சக்தியும் ஜனனியும் இந்த நிமிஷத்துல இருந்து இங்கதான் இருப்பாங்க. ஜனனி, அப்பதா உனக்கும் தெளிவா சொல்றேன். நீ இங்கதான் இருக்கணும். என் பேச்ச மீறி எங்கேயும் போக கூடாது. புரிஞ்சுதா? சரிங்க அப்பதா. நாங்க வேணா மொத்தமா வெளியேறிக்கிட்டுமா? அது உன் இஷ்டம்ப்பா. அது ரொம்ப நல்லாவே இருக்கும். அதானே? முடியலடி. ஆனா நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஏன்னா 60% ஷேர் உங்க பக்கம் இருக்கு. அப்ப நான் ஆதிரையெல்லாம் மேல இருக்கவா இல்ல கீழே இருக்கவா அப்பதா? ஏய், நீ எல்லாம் இங்க இருக்கவே கூடாது. கிளம்பு, காத்து வரட்டும். சரி, அப்ப இதான் உன் முடிவு, அப்படித்தானே? எஸ், திடமா எடுத்த முடிவு. ரைட்டு, விடு. உன் முடிவு சொல்லிட்டீல, நான் பாத்துக்கிறேன், விட்டுரு. கதிரி வாப்பா. அண்ணே இருங்க, பேசுவோம் இருங்க. அட என்னங்கண்ணா, இதுக்கு மேல என்னத்த பேசுறது? இதுக்கு மேல மூளை கட்டவே ரோசன் கட்டவே தானே இங்க நிற்பேன். அதான் தெளிவா சொல்லிட்டாங்கல்ல, நான் பேசுற காலம் போய் கேட்கற காலம் வந்துருச்சுன்னு. பார்க்கலாம் யாருக்கு என்ன காலம் வருதுன்னு பார்க்கலாம். வாங்கப்பா, நீங்க வேற வேலை கட்ட வேலையா போச்சு. கருவாட்டை தூக்கி கடல்ல போட்டு நீந்து விட்டது ஏன் தப்பு? யாரை சொல்லி மாரடிக்க? அப்பதா, நீ செய்யறது ரொம்ப தப்பு, பாத்துக்க. என்னடி இதெல்லாம் எப்படி சொல்லி வழங்க வச்சு? சரியா இருக்கா? சரி, வலிக்குதா? சரி, அப்பாவுக்கு இதுல முன்ன அனுபவம் இல்லைல்ல, இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நான் கத்துக்குவேன். என்ன இதுக்கப்புறம் பாரு, பக்காவா சத்தி போறேன். ஓகே. பிரிச்சணும் இல்லையா? அப்படியே மூணா பிரிச்சு இதை அப்படியே மேலே போட்டு இன்னொன்று எடுத்து அப்படி பின்னாடி போட்டு அதுக்குள்ள இதை நடுவில் அப்படி போட்டு அப்படி மூணையும் சேர்த்து பின்னிடணும் இல்லையா? இப்போ நான் கரெக்டாக பண்ணுறேன் பாரு. 1 2. வீணான சத்தங்களுக்கு நான் மதிப்பு கொடுக்கறது இல்லைப்பா குணசேகரன். என் இடத்துல சத்தம் போடுறது நான் விரும்புறதும் இல்லை. மூணை முடிச்சு போட்டு அழகா பக்காவா வருதுல்ல? ஓரளவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீ பாரு, இப்போ இதெல்லாம் பின்னி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஹேர் பேண்ட் எடுத்து அதில் மெதுவா சரி. ஓகே, மிஷன் கம்ப்ளீட்டட். சூப்பர். ஓகே, பாரு பாரு. ஓகேயா? குட். ஓகே. கௌதம், வாங்க வாங்க. என்ன ஃபர்கானா, இளவேனில், வாங்க. என்ன அமைதியா வந்து நிக்கிறீங்க? ஹாய் வெண்பா.
ஹாய். உனக்கு உங்களை அறிமுகப்படுத்தவா? இது கௌதம். ஹாய். அது ஃபர்கானா. அது இளவேனில். ஹாய் வெண்பா. ஹாய். இவங்கெல்லாம் எனக்கு ஹாய். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்னா எல்லாரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறீங்களா? ஆக்சுவலாக நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நாங்கெல்லாம் சமூகத்துக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து வெண்பா மாதிரி குட் கேர்ள்ஸ் குட் பாய்ஸ் வளர்றதுக்காக நல்ல சமூகத்தை உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்கானா சொன்னது உனக்கு நல்லா புரிஞ்சுதா? ம். ம். இந்த மாதிரி எனக்கு இருக்கிற இன்னொரு பக்கம் அவளுக்கு தெரியவே தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாம ஒரு அழகான உலகத்தில் அவங்க அம்மாவோட வாழ்ந்துட்டு இருந்தா. அது மொத்தமாக சதைஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இவளை ஒளிச்சு ஒளிச்சு வளர்த்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அதான் இங்கேயே கூட்டு வந்துட்டேன். உங்களுக்கெல்லாம் எந்த சங்கடம் வர வேணான்னு தான் நேராக வர வேணான்னு சொல்லிட்டு ஃபோனில் விஷயத்த சொன்னேன். சரி வெண்பா, நீ போய் உங்கள் ரூமில் விளையாடுறியா? ம். ஆ ஓ. உங்களுக்கு எதாவது சாப்பிட கொண்டு வரதா? வேண்டாம் வெண்பா, இப்பதான் சாப்பிட்டு வந்தோம். ம், சரி. இது இப்படியே விடக்கூடாது தோழர். நான் இதை விட போகிறதில்ல, நிச்சயமாக விட போகிறதில்ல. என் கையிலோட சாவுக்கு பதில் கிடைக்காம இதை நான் விட மாட்டேன். இப்போதைக்கு நான் வெண்பாவுக்காக யோசிச்சு அமைதியாக இருக்கேன். ஏற்கனவே அம்மாவை இழந்து நிற்கிறவளுக்கு உடனே இன்னொரு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு தான் என் தேடலில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துகிட்ருக்கேன். ஆனால் இன்னொன்று, இது என் தனிப்பட்ட விஷயம், சொந்த இழப்பு. இதில் நீங்கள் யாரும் தலையிட வேண்டாம். எது தோழர் தனிப்பட்ட விஷயம்? எத்தனையோ தடவை நான் சிக்கல்ல இருந்தப்போ நீங்க வந்து உதவி பண்ணிருக்கீங்க. என் தனிப்பட்ட விஷயம்னு ஒதுங்கி போகலையே. ஃபர்கானா, அது வேற இது வேற. ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. எப்படி தோழர் வேறையா இருக்க முடியும்? உங்க இழப்பும் எங்க இழப்பு தான். நாங்க உங்களை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து தான் போராட்ட காலத்துல இறங்கியிருக்கோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பாதிப்புனா, அதுவும் உங்க போராட்டம் யாரெல்லாம் பாதிக்க கூடாதுன்னு பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சிருந்தீங்களோ அவங்கள தேடி பிடிச்சி அடிச்சிருக்காங்க. இதுல நாங்க உங்க பக்கம் இருந்து இதை செஞ்சவனை கண்டுபிடிச்சு பழி வாங்க நினைக்கிறோம். இளவேனில், இது உங்க யாருக்கும் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன். ஏன்? நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் கௌதம். நம்மளுடைய தனிப்பட்ட கோபம், வருத்தம், சந்தோஷம் இது எதுவும் நம்ம சமூக சேவைக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு. நீங்களாம் என் பின்னாடி வந்தது இந்த சமூகத்துக்கு சேவை செய்கிறதுக்கு தான், தனிப்பட்ட ஒருத்தருடைய விஷயத்துக்கு பழி தீர்க்கிறதுக்காக இல்லை. ஆனா இப்போ எங்க கண்ணுக்கு இதுதான் பெரிய பாதிப்பா தெரியுது தோழர். அது காரணம் நீங்கள் என் மேலே வச்சிருக்க அன்பு அக்கறையும் தான். இதுக்கப்புறம் என் விஷயத்தில் நீங்கள் இப்படியே தொடர முடியாது. நான் இப்போ சொல்கிறேன், என்னோட இருப்பிடத்தை நான் மாற்றிக்கிட்டே தான் இருப்பேன். என் பொண்ணு வெண்பா இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு அவள் இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ண தயாராகிற வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அவள் எல்லாத்துக்கும் தயாராகிட்டதுக்கப்புறம் நான் ஒதுங்கி இருக்க போகிறது இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த அத்தனை பேரை கதையை முடிச்சுட்டு தான் நான் மறுவேளை பார்ப்பேன். இப்போ உங்கள் எல்லாருக்கும் முன்னோட மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. நம்மளோட சமூக பணியெல்லாம் நீங்கள் தான் முன்னெடுத்து கொண்டு போகணும். உங்கள் கவனத்தையெல்லாம் நீங்கள் அதில் செலுத்தணும், சரியா? ரொம்ப கஷ்டமா இருக்கு தோழர். எங்களுக்கு கூட தெரியாம இருந்த ரகசியத்தை அவங்க தேடி கண்டுபிடிச்சு இப்படி பண்ணிட்டாங்க. அங்கே தான் ஃபர்கானா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் உங்களை களமாட தயார்படுத்தி இருக்கணும். எதுக்கும் ஓடி ஒளிஞ்சிடக்கூடாது, எது வந்தாலும் எதிர்த்து போராடணும்னு சொல்லி கொடுத்துருக்கணும். அதான் ஒரு நல்ல தலைவனுக்கு அடையாளம். அதை செய்யாமல் நான் விட்டுட்டேன். அதுக்கான பெரிய பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன். என்ன என்பது? தண்ணி. தண்ணி கொண்டு வந்திருக்கியா? குடு குடு குடு. எடுத்துக்கோ. எடுத்துக்க. தேங்க்யூ தேங்க்யூ. அம்மா, எப்படி திடீர்னு உனக்கு தோணுச்சு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும்னு? வீட்டுக்கு வரவங்க யாராவது எதுவும் வேணான்னு சொன்னா கூட தண்ணி தரணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. இவங்களாம் அடிக்கடி வருவாங்களா? வரணுமா வேண்டாமா? வந்தா நல்லா தான் இருக்கும். அப்ப நானும் அம்மா மட்டும் தனியா இருந்தோம். இப்ப நானும் அப்பாவும் தனியா இருக்கோம். நீங்க அடிக்கடி வாங்க.
கண்டிப்பா இனிமே வெண்பாவை பார்க்க அடிக்கடி வருவோம். வந்தும் கூட நல்லா விளையாடுவோம். சூப்பர். அப்ப நாங்க கிளம்புறோம். ஆ கிளம்புங்க. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், இந்த விஷயத்தை நீங்கள் இதோட விட்டுருங்க. நம்ம சமூக மேம்பாட்டு விஷயத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்துங்க, சரியா? ம். சரி. தண்ணி குடிக்கலையா? போதுமா? எல்லாருக்கும் பை சொல்லுங்க. பாய். 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 சமத்து நீ கரெக்டாக போய் எல்லாருக்கும் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குற. எல்லாம் தெரிஞ்சிருக்க உனக்கு. அப்பா ஜாடியை சரியா பின்னிருக்கனா இல்லை சரியா பின்னலையா? கரெக்டா பண்ணிருக்கீங்க. பின்னிட்டனா? ஓகே, சக்சஸ், சூப்பர். தோழர் இதுல தலையிட வேணான்னு சொல்றாரு. அதுக்காக அப்படியே விட்டுற முடியாது. அவர் பேச்சு மீறி நீ என்ன செய்ய போற? அவர் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால அவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சு அவன் கதையை முடிச்சிடுறேன். வெண்பாவுக்கு அப்பா நிரந்தரமா அவ கூடவே இருப்பாரு. அவருக்கு இதனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் தனியாளு. நாளைக்கு இதனால எனக்கு எந்த பாதிப்பு வந்தா கூட அது என் ஒருத்தனோட போயிடும். இதுல இறங்குறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நாங்களும் உங்க கூட நிப்போம் கௌதம். இது உங்களுக்கு வேண்டாம். ஏன்? எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் நாங்க இந்த போராட்டத்துக்குள்ளேயே வந்திருக்கோம். எங்களுக்கு எதை கண்டும் பயம் கிடையாது. நம்மளை இவ்வளவு தூரம் கொண்டு வந்த தோழருக்காக நிச்சயம் உன் கூட நிப்போம். அவசரப்பட வேண்டாம். நான் சொல்றப்ப நீங்க உள்ள வந்தா போதும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. முதல்ல இதோட ரூட்டை பிடிக்கணும். அதை நான் பிடிக்கிறேன். ஆனா எந்த காலத்திலையும் தோழர்கிட்ட இதை வெளிப்படுத்திடவே கூடாது. அது மட்டும் உறுதியா இருக்கணும். நிச்சயமா நான் சொல்ல மாட்டேன். நானும் சொல்ல மாட்டேன். கதிரு, இன்னைக்கு நேற்று இல்லைப்பா, நான் சம்பாதிக்க ஆரம்பித்த காலத்துலேருந்தே இந்த கிளையை உன்னிப்பாக என்னை கவனிச்சிருந்துருக்கா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு பெரிய ஆளாக வளர்ந்து நிற்பேன்னு அன்னைக்கே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. சும்மாலாம் கிடையாது. இத்தனை வருஷமா வாய் மூடிக்கிட்டு பேசாமல் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இவன் வளர்ந்து நின்னதுக்கப்புறம் 2000 வரைக்கும் உரி விட்டு விரட்டி விட்டுறணும்னு திட்டம் போட்டு வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு தெரிஞ்சிருக்கா. அந்த பட்டுவை பார்த்தா நம்ம விட்டு ஆள் மாதிரியா தெரியுது. அது பேச்சும் மண்டையும் நடையும் பார்க்குற பார்வை சம்மந்தமே இல்லைண்ணே. கதிரு, நம்ம ஐயா தேர்கால் ஏறி செத்து போயிட்டார்ல, அதை விபத்துன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது விபத்து இல்லைப்பா. இந்த கிளவி ஒரு பக்கம், நம்மளை பெத்தாளை கள்ளி நம்ம அம்மா அவ ஒரு பக்கம். இவங்க 2 பேரோட இடி தாங்க முடியாமல் அவராக போய் தேர்காலில் விழுந்து செத்து போயிட்டாரு. அதான் உண்மை. பொம்பளையில் அவங்க ஆத்தாடி ஆத்தா. என்ன நெஞ்செழுத்தம்ப்பா அவளுக்கு. ஜட்ஜு முன்னாடி உட்காந்து அத்தனையும் சொல்லியிருக்கா. அந்த தாடிக்கார பையன் இவ முன்னாடி வச்சு நம்மளை மிரட்டிட்டு போகிறேன். நேர காலம். இன்னைக்கு போலீஸை பாதுகாப்பு கூட்டு வந்து நடுவீட்டில் வச்சுக்கிட்டு காலாட்டிட்டு உட்காந்துருக்கா.
இந்த சட்டநாதங்களை போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வர சொன்னேன். இன்னும் ஆளுகளை காணோம். வண்டி அனுப்பி எவ்வளோ நேரம் ஆச்சு? ஏன் என்ன வராமல் இருக்காங்க? என்ன அவங்களுக்கு பிரச்சனைனால அலறுவாங்கண்ணே. நமக்கு அட்வைஸ் பண்ணுறத தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க. இதோ வந்துட்டாங்களா? ம். வணக்கம் சார். வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் சார். என்ன லேட்டு? டிராஃபிக் ஜாம் சார். ஆமாம், அதை ஒன்று சொல்லிடுவே எப்போ வந்தாலும் டிராஃபிக் ஜாம்னு. பார்த்து சார், செடியை மிதிச்சிடாதீங்க. பிள்ளைய வளர்த்த மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். செடியோட அருமை எனக்கு தான் தெரியும். சரி, அப்புறம் என்னாச்சு? உங்களால் அவங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு பேசி சட்டப்படி பாதுகாப்பு வாங்கியிருக்காங்க சார். அது மட்டும் இல்லை சார், இன்னும் பல வேலைகள்லாம் பார்த்துருப்பாங்க போல இருக்கு. படித்தவங்கள அதான் வேலையை காட்டுறாங்க. ஆமாம், இதை சொல்ல தான் இம்பிட்டு வருஷமாக உங்களை ஆடிட்டு வச்சுருக்கானாக்கா. நீங்களும் படித்தவர் தானே, அதை வச்சு எதாவது செய்யுங்க. இருந்தாலும் அவங்க உங்கள் ரத்த பந்தம் சார். அவங்க இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார். சார், திருப்பி திருப்பி அதே சொல்லாதே சார். அந்த கிழவிக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எங்கள் சியா எங்கே இருந்தோ பிடிச்சி கொண்டு வந்து என் மேலே ஏவிட்டு போயிட்டேன். இன்றைக்கி நம்மகிட்டே விளையாட்டு கட்டுறது ஏன் நேரம். இங்கே பாருங்க, இந்த கிழவியோட புடுங்கு தாங்க முடியாமல் எங்கள் ஐயா அல்பாசிலே போய் சேர்ந்துட்டாரு. இன்றைக்கி நான் ஆரடிச்சிட்டு இருக்கேன். எங்கள் ஐயா சாகும்போது எனக்கு 13 வயசு சார். 13 வயசுலேருந்து நான் என்னென்ன உழைப்பு உழைச்சிருக்கேன் தெரியுமா? ஏர் பிடிச்சி வயலில் உழுதுருக்கேன், மெக்கானிக் செட்டில் வேலை பார்த்துருக்கேன், டீ கடையில் எச்சி கிளாஸ் கழுவிருக்கேன், கட்டட வேலை பார்த்துருக்கேன். அத்தனை வேலையும் பார்த்து எல்லாத்தையும் கொண்டு போய் கோவரத்து மேலே ஏற்றி வச்சோம்னா இன்றைக்கி இந்த கிழவி ஒத்த கிழவியாக நின்றுக்கிட்டு என் கண்ணுக்குள்ளே விரல விட்டு ஆட்டுறா. இந்த கொடுமையை எங்கே போய் சொல்ல? சார், நீங்கள் கஷ்டப்பட்டது உங்கள் வளர்ச்சிக்காக. ஓஹோ, மற்றவங்களெல்லாம் ரோட்டில் அலைய விட்டு நான் மட்டும் வளர்ந்துட்டேனா? என்ன சார் பேசுறீங்க? என்ன இந்த ஆள் இதுக்கு மட்டும்தானே லாய்க்கு? கூடவே சுற்றிக்கிட்டு நக்கல் பண்ணிட்டு தெரியறத தவிர வேற எதுவும் செய்ய தெரியாது இவங்களுக்கு. சார், நான் உள்ளதை தான் சார் சொன்னேன். யோ, என்னத்தையா உள்ளே சொன்னேன் நொல்லே சொன்னேன்ட்டு? சார் இருங்க சார், நாங்கள் என்ன மிஷினா சார்? மனுஷங்க சார். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் சார். ஆமாம், ட்ரை பண்ணிட்டே இருங்க. அன்னைக்கு அந்த ஜீவானந்த கதையை முடிச்சிருக்கணும். அன்னைக்கு போட்டிருந்தா இன்னைக்கு நிம்மதியாக இருந்து தொலைச்சிருக்கலாம். விட்டது தப்பா போச்சு. ஏய், அன்னைக்கு அந்த ஜீவானந்த கதையை முடிச்சிருக்கணும். அன்னைக்கு போட்டிருந்தா இன்னைக்கு நிம்மதியாக இருந்து தொலைச்சிருக்கலாம். விட்டது தப்பா போச்சு. ஏய், இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்க? சும்மாறா ஏதாவது பேசாம. சார், அவன் ஏதோ ஆதங்கத்தில் பேசுகிறான் சார். நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதே. அவன் கதையை முடிச்சுட்டு நம்ம ஜெயிலுக்கு போவா? அவன் கதையை முடிக்கிறதுனால தான் என்னைக்கே முடிச்சிருப்பேனே நான். அதெல்லாம் நமக்கு வேண்டாம்ப்பா. நம்ம நியாயம் தர்மம் பார்த்து வாழ்கிறவங்க. கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்து நம்ம குறுக்கு வழியில் போகணும். குறுக்கு வழியிலலாம் போக வேண்டாம், நேர்மையான வழியிலே போவோம். சரி சார், சொல்லுங்கள் சார், என்ன சார் பண்ணலாம்? சார், நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நாங்கள் உங்களோட ரகசியங்களை காப்பாற்றுறவங்க. அதை நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? அதை நம்பித்தானே சார் உங்களெல்லாம் கூடயே வச்சுருக்கேன். உங்கள் அப்பத்தாவை பற்றி சத்தியமாக எங்களால் யூகிக்க முடியல சார். அவங்க பின்னாடி இருக்கிறது ஜீவானந்தம் மட்டும்தானா? இல்லை அவனை மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? அடுத்ததாக என்ன திட்டம் போட்டிருக்காங்க? இது எதுவுமே எங்களால் கெஸ் பண்ண முடியல சார். அடுத்தடி எப்படி வைக்க போகிறாங்கன்னு தெரியாமல் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். சரி சார், இப்போ என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. அந்த கிளவியை போட்டுடலாமா? என்ன சார் 2 பேரும் இந்த மொழி முடிக்கிறிய? நீங்கள் முடிக்கிற பார்த்தா எனக்கு பயமா இருக்கு சார். வேற என்ன சார் செய்யறது? வேற எந்த வழியுமே இல்லைன்னு சொல்றீங்க. அப்புறம் என்னதான் செய்யலாம்? இங்க பாருங்க, 2-3 வருஷத்துல எப்படியும் போய் சேர்ந்துட போறா கிளவி. இவ பண்ண பாவத்துக்கு இழுத்துக்கோ பறிச்சுக்கொண்டு தான் போக போறா. அதுக்கு சட்டு போட்டு இப்பயே ஒரு ஏற்பாட்டை பண்ணி அனுப்பிட்டோம்னு வைங்களேன், நிம்மதியாக போவல. அதுக்கு தான் சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. என்ன ஆடிட்டே சார், என்ன அப்படி முழிக்கிறிய? எனக்கு வேற வழி தெரியல சார், ஆதங்கத்தில் பேசுறேன், புரிஞ்சுக்குங்க. அது எனக்கு புரியுது சார். ஆனால் இது சரின்னு நாங்கள் எப்படி சார் சொல்ல முடியும்? சார், சரி தப்புங்கிற நியாயமெல்லாம் வேண்டாம் சார். இங்கே பாருங்க, அவள் எனக்கு தான் அப்பத்தா, உங்களுக்கு அப்பத்தா இல்லை. இதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்கிறத மட்டும் செய்யுங்க. சார், உங்கள் அப்பத்தா உயிரோடு இல்லைன்னா
வாரிசுன்ற முறையில எல்லா சொத்தும் உங்களுக்கு தான் வந்து சேரும். ஆனா அதை கொண்டு போய் வேற மாதிரி லாக் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு வைங்க, அது சிக்கல் இல்லையா சார்? இப்ப கூட சொத்து பூராவும் உங்க அப்பத்தா பேர்ல தான் இருக்கு. அவங்களுக்கு ஆபத்து வந்துட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சுதான் அந்த ஜீவானந்தம் பேர்ல எல்லா சொத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. இப்ப ஜீவானந்தம் சொத்தை திருப்பி எழுதி கொடுத்துட்டான் போல இருக்கு. அப்படிதான் ரெக்கார்ட்ல இருக்கு. இது இப்படியே இருக்குமா இல்ல வேற மாதிரி மாறுமா? மறுபடியும் இந்த சொத்தை அவன் பேர்ல எழுதி வச்சிருவாங்களா? இந்த மாதிரி குழம்பிக்கிட்டே இருக்கோம் சார். சார் குழம்புலாம் ஒன்றும் வேணாம் சார், தெளிவாக முடிவு எடுத்துடலாம் சார், முடிச்சிடலாம் சார், அவ்வளோதான், விடுங்க. என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? இங்கே பாருங்க ஆடிட்டர் சார், நான் முடிவு எடுத்துட்டேன், முடிச்சிடலாம், அவ்வளோதான், ஒரே பேச்சு தான்.